பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏப்ரல் 6 சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாளை. ஹாப்பி பர்த்டே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களே, மிக சிறப்பாக வாழ வேண்டும். இப்போ அவர் நடித்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த திரைப்படங்கள் திரைக்கு வருகிறது, எந்தெந்த திரைப்படங்கள் திரைக்கு வராது, விடுபட்ட திரைப்படங்கள்லாம் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க ரிட்டர்னு, அது என்னென்ன திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 10 போட்டிருக்கிறாங்களா, அவர் 10 படத்துக்கு இன்னும் 2 படமே வரலையே அப்படிங்க. உங்கள் கேள்விக்கான பதில்கள் வீடியோவில் இருக்குது, வாங்க பார்க்கலாம் என்னென்ன திரைப்படங்கள். முதல் திரைப்படமாக படைத்தலைவன் யு அன்பு இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் ஒரு 2 வருஷம் முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படம் கேப்டன் இருக்கும்போதும் ஸ்டார்ட் பண்ணாங்க. கேப்டனுக்கு உடம்பு முடியல, கொரோனா அந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. இந்த திரைப்படம் யானைகளை வச்சு மிக பிரமாதமாக இந்தோனேஷியா மற்றும் கேரளா போன்ற பல காடுகளில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. யு அன்பு இயக்கத்தில் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பாடல் எல்லாமே, ட்ரெய்லரு எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் திரைக்கு வரதாக இருந்தது. பொங்கல் அப்படி பார்க்கும்போது ஒரு திரைப்படமாக வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த திரைப்படத்தில் மிக கடுமையாக சண்முக பாண்டியன் அவர்கள் உழைச்சிருக்கிறாரு. படைத்தலைவன் திரைப்படம் எப்போ திரைக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 18ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சண்முக பாண்டியன் அவர் பிறந்தநாள் தினத்தன்று உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் எப்போ திரைக்கு வரும் வராதுன்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் 18 தேதி தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு ஒரு மாசாக இருக்கும். ஏன்னா அந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் சரி, மிகப்பெரிய ஒரு சினிமா மார்க்கெட்டிலே ஒரு நல்ல உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திரைப்படம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குதினா கேப்டன் மாதிரி அப்படி குதிச்சிடாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திரைப்படம் தான் படைத்தலைவன் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக இயக்குனர் பொன்ராம் மற்றும் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வச்சு இயக்கிய மிக வருத்தப்பட வாலிப சங்கம் போன்ற படங்களை, வெற்றி படங்களை கொடுத்த பொன்ராம் இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கிறாரு. கொம்புசிவி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், சரத்குமார் மற்றும் தார்விகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் தேனி, கம்பம் போன்ற பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அணைக்கட்டுகளை சம்பந்தமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக கிராமத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த கதாபாத்திரத்தில் இயக்குனர் பாரதிராஜா சாயலில் உள்ளவர் தான் பொன்ராம். மிக அருமையாக இந்த திரைப்படம் எடுக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினம் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கிறது. கொம்புசிவி திரைப்படத்தோட இது ஷூட்டிங் ஸ்பாட்டு தேனி மற்றும் பல இடங்களில் எடுக்கிறாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக அமையும். நம்ம பாட்டு ஃபைட்டு எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த திரைப்படங்கள் தொடங்கப்பட்டது. அவர் பிறந்தநாள் தினத்தன்று தான் இந்த திரைப்படத்துக்கூட பூஜையெல்லாம் போட்டு இந்த திரைப்படத்தை திரும்ப அப்படியே தேனியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த திரைப்படம் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படமும் வெளிவந்த பிறகு சண்முக பாண்டியன் அவருக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவரை ஷூட்டிங்க்கே அவருக்கு டைம் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஹால் ஷூட்டிங் அதிகமாக போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா மலை போன்ற பல இடங்கள் எடுத்திருக்காங்க. கொம்புசிவி இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும். அடுத்த திரைப்படமாக மித்திரன் பூபாலன் இயக்கத்தில் வர இருக்கும் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு 35% பார்த்தீங்கன்னா பாட்டு ஃபைட்டு எல்லாமே இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக சண்முக பாண்டியன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புலன் விசாரணை திரைப்படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு த்ரில்லிங்கான ஒவ்வொரு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியாக இந்த திரைப்படத்தில் தான் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஃபைட் சீனு மற்றும் ஏவிஎன் ஸ்டுடியோ போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது. இந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கும் மற்ற எதிர்களுக்கும் வாக்குவாதம் வந்ததால் இந்த திரைப்படம் அப்படியே நின்று போய்விட்டது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் யாராவது எடுத்து திரும்ப பண்ணாங்கன்னா இந்த திரைப்படம் மிக அருமையாக நல்ல ஒரு கதாபாத்திரம் காவல் வேடத்தில் மிக அருமையாக நடிச்சிருக்காரு. அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்திற்கு படப்பூஜை போட்டு மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்துக்கும் வரவேற்பு பெற்ற ஒரு படமாக அமைஞ்ச மித்திரன் திரைப்படம் பல இடங்களில் ஷூட்டிங், பாடல் மற்றும் ஃபைட் சீன்லாம் எடுத்து மிக பிரமாதமாக அந்த ஃபுட்டேஜ்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை திரும்பியும் அவர் எடுக்க போகிறதாக சில தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் திரைக்கு வந்தால் இவருக்கு மாசான ஒரு பேர் இருக்கும். திரும்பியும் ஒரு மாநகர காவல் போல். அடுத்த திரைப்படமாக
தமிழன் என்று சொல்லடா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் அருண் பொன்னம்பலம் அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குறாரு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் கேப்டனோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்து கவர் ஆயிடுச்சு. கேப்டனை வச்சு எல்லாமே எல்லா சீன் எடுத்து அப்படியே இருக்குது. சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு எடுத்துருக்குறாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்திட்டாங்க சின்ன பிரச்சனைனால. இந்த படத்தை வந்து இப்போ திரும்ப தமிழன் என்று சொல்லடா திரைப்படத்தை திரும்பியும் நான் என்னோட போர்ஷனை வச்சு நான் எடுத்து திரும்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி சண்முக பாண்டியன் அவர்கள் தரமான ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பாவோட போர்ஷன் அப்படியே எடுத்தாச்சு. இப்போ அப்போ இருக்கும் இப்போ இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னோட போர்ஷனை கொஞ்சம் மாற்றி இந்த படத்தையும் எடுக்க போறேன்னு சொல்லி வெளியிட்டிருக்காரு. அடுத்த திரைப்படமாக நமது இயக்குனர் சசிகுமார் நாடோடிகள் மற்றும் பல திரைப்படங்கள் நடித்த ஒரு நடிகன் மற்றும் இயக்குனர். இவர் வந்து குற்ற பரம்பரை என்ற ஒரு நாவலை தழுவி அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக பல நடிகரை போட மாதிரி ஒப்பீனியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் கேப்டனோட பையனை வச்சு நிச்சயம் ஒரு படம் எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த திரைப்படம் தான் குற்ற பரம்பரை. இந்த திரைப்படத்தை இப்போ நான் ஷார்ட் பண்ண போகிறேன் சண்முக பாண்டியனை வச்சு. இந்த கும்பிசி படம் முடிஞ்ச பிறகு அந்த படத்தில் தான் அவர் நடிக்க போகிறாரு. அதனால கால் ஷூட்டிங்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி ட்விட்டரில் தன்னோட பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் அருமையாக அமையும். அவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் என்று பார்க்கும்போது சகாப்தம். இந்த திரைப்படம் சுரேந்திரன் கலைப்புலி அவர்கள் இயக்கத்தில் கார்த்திக்ராஜ் அவர்கள் இசையமைச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சண்முக பாண்டியன் மற்றும் ரஞ்சித், தேவயானி, மீச ராஜேந்திரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முருகல் பாடல் எல்லாமே மிக அருமையாக அமைஞ்சிருக்கும். கதைகளம் வந்து கொஞ்சம் சரியாக அமையலை. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முத பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா திரையில் ஓடுனது பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் தான் அந்த திரைப்படம் ஓடிச்சு. பொதுவாக இப்போ உள்ள திரைப்படங்கள் ஒரு வாரம் ஓடுதலே மேலே, ஆனால் ஒரு 50 நாள் ஓடி இந்த திரைப்படம் ஒரு சராசரி ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. கேப்டன் விஜயகாந்த் அவர் படங்கள் அதே போலவே அவர் படமும் நஷ்டத்தை ஏற்படுத்தலை. அந்த படத்துக்கு போட்ட முதலீடு அப்படியே எடுத்துட்டாங்க. மிக அருமையாக கேப்டன் கிரியேஷன் தயாரித்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மதுரை வீரன். இந்த திரைப்படம் முத்தையா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், சமுத்திரக்கனி மற்றும் வேல்ரமையா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம். பொங்கல் கதாபாத்திரமாக கொண்ட அந்த ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. ஒரு பாட்டு மிக அருமையாக இருக்கும். சமுத்திரக்கனி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு பாடும் பாட்டு. மற்றபடி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் அமைஞ்சது. ஆனால் வசனம் ஒவ்வொரு வசனமும் அப்படியே கேப்டனுக்கு பொருந்த மாதிரி அந்த சண்முக பாண்டியன் அவர்கள் இதில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கதை கதாபாத்திரத்தில் கேப்டன் தான் நடிக்க வேண்டியிருந்தது. உடம்பு முடிய நேரத்தில் அந்த இதில் நடிக்காமல் போயிட்டார். இல்லை அந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். மதுரை வீரன் படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக இருந்தது. மிக மிக எதிர்பார்த்தது இந்த திரைப்படம். எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படமும் சரியாக போகலை. சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 திரைப்படங்கள் தான் வெளிவந்திருக்குது. மதுரை வீரன், சகாப்தம் போன்ற 2 திரைப்படங்கள் தான் திரையிலிட்டு மிக அருமையாக வரவேற்பு பெற்றது. இனி வரப்போகும் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன், கொம்பு சீவி, குற்ற பரம்பரை இந்த மாதிரி பல திரைப்படங்கள் இனிமேல் அவருக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 3 படம் 2 படம் வெளியிட போகிறாரு. மிக கடுமையாக ஷூட்டிங் பார்ட்டில் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார். ஏன்னா ஏப்ரல் 6 அவரோட பிறந்தநாள் தினம். அந்த பிறந்தநாள் தினத்துக்கு அவரோட பட்டியலை பற்றி நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள்.